எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு 3 மேக்ஸ் பார்ப்போம். குரூப் 2ல கேட்ட மேக்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு பகடையில் 1க்கு எதிரே 4 மற்றும் 2க்கு எதிரே 5 உள்ளது எனில் ஆப்ஷன் எது மேட்ச் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ பகடை அப்படின்னாவே தெரியும், இந்த ஆப்போசிட் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு. ஸோ 1க்கு எதிராக 4ன்ட்டாங்க, 2க்கு எதிராக 5ன்ட்டாங்க. ஸோ பேலன்ஸ் 3 இருக்குது, அதுக்கு ஆப்போசிட் 6ன்றது வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கணும், 3ஆனது 4 மற்றும் 6க்கு அருகே உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 வந்து பார்த்தோம்னா 4 மற்றும் 3ங்கிறது வந்து என்ன சொல்கிறாங்க, 4 மற்றும் 6க்கு அருகே உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்களா. இந்த 3ன்றது வந்து பார்த்தோம்னா 4 மற்றும் 6க்கு அருகே உள்ளதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் 6க்கும் 3க்கும் என்னன்றதுன்னா எதிராக இருக்குது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இது வருமா, வராது. ஸோ 2வது 3ஆனது 5 மற்றும் 6க்கு அருகே உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3ஆனது 5 மற்றும் 6க்கு அருகே உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்டே பார்த்தாச்சு, 3க்கு 6க்கும் எதிர் பக்கம் தான். ஸோ 3க்கு 5 வேணா அருகில் இருக்க வாய்ப்பு இருக்கு, 3க்கு 6 அருகில் வராது. ஸோ இதுவும் கேன்சல் தான். ஸோ இந்த கொஸ்டின் கேன்சல். அப்புறம் 3வது ஆப்ஷன் பார்த்தோம்னா 2ஆனது 3 மற்றும் 6க்கு அருகே உள்ளது. 2ஆனது 3 மற்றும் 6க்கு அருகே உள்ளதுன்றாங்க. இந்த 2 வந்து பார்த்தீங்கன்னா 3க்கும் 3ஆனது 3 மற்றும் 6க்கு அருகே உள்ளது அப்படின்றாங்க. 2ஆனது 3க்கும் 6க்கும் அருகே உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாய்ப்பு இருக்குது, ஏன்னா இது ஆப்போசிட் இல்லாதனால இது வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி பார்த்தோம்னா 1ஆனது 4 மற்றும் 6க்கு அருகே உள்ளது. 1 வந்து பார்த்தோம்னா 4 மற்றும் 6க்கு அருகே உள்ளது அப்படின்னு இருக்காங்க. 1 வந்து பார்த்தோம்னா 4க்கு ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ வந்து இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக வராது. ஸோ இது 3 தான் ஆப்ஷன் ரைட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், 2வது கொஸ்டின். இது வந்து பார்த்தோம்னா பி என்பவர் கியூவை விட பெரியவர். பி என்பவர் கியூவை விட, பிங்கிற ஒரு கியூ இருக்கு, பி இருக்கு. பி என்பவர் கியூவை விட பெரியவர் அப்படின்ட்டாங்க. ஸோ வந்து பெரியவர். ஆர் என்பவர் கியூவை விட பெரியவர். ஆர் என்பவர் கியூவோட பெரியவர், பியை விட சிறியவர்ன்றாங்க. ஸோ வந்து பிக்கு சின்னதான் ஒருத்தர் இருக்கார், அதான் யாருன்னு பார்த்தோன்னா ஆறுன்றவர் கியூவோட பெரியவர், பியோட சிறியவர். ஸோ இந்த இது மேட்ச் ஆகுது. அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ் என்பவர் பியை விட பெரியவர். எஸ்ங்கிறவர் பியை விட பெரியவர் யாருன்னா எஸ், ஓகேங்களா. எஸ்ன்றவர் பியை விட பெரியவர், ஆனால் டியை விட சிறியவர். ஸோ டியை விட சிறியவர்ன்றாங்க. எஸ்ங்கிறவர் பியை விட பெரியவர், எஸ்ன்றவர் பியை விட பெரியவர், ஆனால் டியை விட சிறியவர். ஸோ வந்து இப்படி வரும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு டி வரும், பெருசாக இருப்பார், அதுக்கப்புறம் எஸ் வருவார், அதுக்கப்புறம் பி வருவார், அதுக்கப்புறம் ஆர் வருவார், அதுக்கப்புறம் கியூ வருவார். ஸோ வந்து போட்டோம் அப்படின்னா இதில் வந்து என்ன கேட்குறாங்க, இதில் இப்போ யார் மிகச்சிறியவர்னு கேட்குறாங்க. ஸோ சிறியவர் இந்த கியூ தானே மிகச்சிறியவராக இருப்பார். ஸோ ஆப்ஷன் சி தான் ரைட், ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஏபி, ஏங்கிறது 1, பின்றது 2, சின்றது 3, Z அப்படின்றது வந்து 26 என கொண்டால் ஏ பவர் பி பிளஸ் பி பவர் சி பிளஸ் சி பவர் ஏ என்பது டேஸுக்கு சமமாகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஏ பவர், ஃபர்ஸ்ட் அந்த ஏ பவர் பி, பி பவர் சி, சி பவர் ஏ, இதை கண்டுபிடிப்போமா. ஸோ வந்து ஏக்கு 1 பிக்கு 2ன்றப்போது கண்டிப்பாக இது வந்து லைன் பை லைனாக தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ லைன் பை லைன்ற போதே தெரிஞ்சுக்கலாம். லைன் பை லைன்னாவே அந்தந்த நம்பர் அந்தந்த இதுக்கும். ஸோ ஏக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஏ அப்படின்னா ஏ வந்து பார்த்தோம்னா 1 பவர் 2 ப்ளஸ் பிங்கிறது 2, பின்றது வந்து பார்த்தோம்னா 2 பவர் 3 ப்ளஸ் சின்றது 3 பவர் ஏன்றாலும் 1. ஸோ இது பண்ணோம் அப்படின்னா 1 ப்ளஸ் 2 2 4 4 2 8 ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 12 அப்படின்னு வருவா. ஸோ 12 வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் வந்து ஈக்குவலாக கரெக்டாக 12 வருதா இல்லை என்ன கேட்டிருக்காங்க, சமமாக இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சமமாக இல்லாத தான் பார்க்கணும். ஸோ சமமாக இல்லாத செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எஃப் அண்ட் எக்ஸா, ஒரு நிமிஷம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பார்த்தோம்னா ரூட்டு எஃப்ன்றது வந்து பார்த்தோன்னா இஎஃப் 6 இன்ட்டு எக்ஸ் வந்து பார்த்தோம்னா 24 வரும். ஸோ வந்து இது பண்ணோம்னா ரூட் ஆஃப் 144 அப்படின்றது வரும். ஸோ இது வெளியே எடுத்தோம்னா 12ன்றது ஆன்சர் வரும்.
எஸ் மைனஸ் ஜி வந்து பார்த்தோம்னா எஸ்ன்றது வந்து கியூஆர்எஸ்டி 19 மைனஸ் இஎஃப்ஜி 7 ஈக்குவல் டு 12 அப்படின்றது வந்துருச்சு. அதுக்கப்புறம் எல்லுக்கு பார்ப்போம். எல்லுக்கு வந்து பார்த்தோம்னா எல்லுன்றது 12 நமக்கு தெரியும். ஸோ இதுவும் ஈக்குவலாக இருக்குது 12 என்னது, இதுவும் 12 வருது, இதுவும் 12 வருது, எல்லாமே இதுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சராக இருக்கும். இதுக்கு என்னென்னு பார்த்துடலாம். பின்றது 2, டீன்றது 5, ஸோ ஈரஞ்சு 10 வரும். ஸோ 12ன்னு வரல, அப்போ இதுதான் ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்தோம்னா ஆன்சர்.